அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ. நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கிறோம். டிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாம் அடுத்தடுத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக கூட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து எந்த தேர்வு நம்ம ஃபஸ்ட்டு வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. ரெண்டுத்துக்கும் காமனாக இருக்கக்கூடிய சிலபஸை படிங்கன்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த வகையில் வந்து நேற்று நம்ம பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர் வந்து திரு ராஜ்மோகன் அவர்கள் வந்து பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் போது வந்து ஒரு நியூஸ் ஒன்று சொல்லியிருக்காரு. என்ன நியூஸ் அப்படின்னா, பத்திரிகையாளர்கள் வந்து கேட்ட கேள்வி, இந்த துப்புரவு பணியாளர்கள் இதெல்லாம் வந்து வேக்கன்சி எல்லாம் ஃபில் பண்ணப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிஇடி டீச்சர்ஸ், அதாவது ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர்ஸ், இந்த வேக்கன்சி எல்லாம் நிரப்புறதுக்காக வந்து நாங்கள் டிஆர்பி போர்டுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதுக்காக லெட்டர் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிங்களா? அப்போது இந்த பிஇடி டீச்சர்ஸ் வரத்துக்கு, இப்போ சப்போஸ் பிஇடி டீச்சர் வருது அப்படின்னா அந்த எக்ஸாம் எதோடு வரும் அப்படின்றது ஒரு கொஷின் மார்க். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் இருக்குது அப்படின்னா அது எதோடு வரும்? சரிங்களா? ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் போஸ்டிங் போட போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிஜிடிஆர்பி வரப்போகுது. ஏன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் பிஜிடிஆர்பி மூலிமா தான் ஃபில் பண்ண முடியும். ஒன்று. இப்போ பிஇடி டீச்சர்ஸ் எது மூலிமா போட போகிறாங்க? யூஜிடிஆர்பி மூலிமா போட போகிறாங்களா, இல்லை வந்து பிஜிடிஆர்பிலே வந்து அதுக்கு செப்பரேட்டாக கொஷின் பேப்பர் எடுத்து வைக்க போகிறாங்களா? அப்போது நமக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரத்துக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன். அது மட்டும் இல்லாமல் ஒரு நேற்று இல்லை அதுக்கு முன்னாடி நாள் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர், அதாவது இந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம் இல்லையா, 11th 12th ஸ்டாண்டர்டுக்கு இருக்கக்கூடிய அந்த கம்ப்யூட்டர் டீச்சர்ஸுடைய புதுசாக வந்து ஒரு 148 பணியிடங்கள் வந்து தோற்றுவிச்சிருக்காங்க. அப்போ புதுசாக தோற்றுவிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு அடுத்தது வந்து அந்த பிஜிடிஆர்பி வரத்துக்கான எல்லா விஷயமும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்குது. அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா, தெளிவாக கிளியராக சொல்கிறாரு. அதாவது பிஇடி டீச்சர் நிரப்பத்துக்காக நாங்கள் டிஆர்பி போர்டுக்கு வந்து லெட்டர் கொடுத்துட்டோம். அட் த சேம் டைம் பள்ளிக்கல்வித்துறையில் மற்ற ஆசிரியர் பணியிடங்கள் எங்கே என்ன வேக்கன்சி இருந்தாலையும் அது எல்லாத்தையும் எடுத்து, அந்த வேக்கன்சியோடைய லிஸ்ட்டை எடுத்து நேர்மையான முறையில் திறமையானவங்களுக்கு மெரிட் அடிப்படையில் வந்து பணியிடம் வழங்கப்படும், எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டார். அதுக்காக சிறிது காலதாமதம் ஆகும், அதுதானே தவிர மற்றபடி வந்து நாங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றத அவர் தெளிவாக வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாரு. அப்போ நமக்கு எக்ஸாம்ஸ் வரத்துக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படித்தோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ண முடியாது. நோட்டிஃபிகேஷன் வரத்துக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு 50% வந்து படித்து முடிச்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து டிஆர்பியில் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.